அந்தணர்வாய் மொழி கேட்டும் அறிவுரைகள், அது டூஸ். மரம் கேட்டும் தவிர்க்க வேண்டியவற்றை பற்றி பேசுகின்ற விதிநூல்கள், அவை டோன்ட்ஸ். இதை கேட்டு வானவர் மந்திரங்கேட்டும், தேவர்கள் வாயிலாக வெளிப்பட்ட மந்திரங்களை கேட்டும். மந்திரங்கள் மனிதர்கள் எழுதியவை அல்ல, அவை வானில் நிலவிக் கொண்டிருக்கின்றன. மந்திர திருஷ்டாந்த ரிஷிகளை சொல்வார்கள். விஸ்வாமித்திரர் காயத்ரியை இயற்றவில்லை, காயத்ரியை தன்னுடைய தவத்தில் கண்ணுற்றார், கேட்டார். அதை அப்படியே இறக்கி இந்த பூமி நன்றாக வாழ வேண்டும், இந்த மனிதர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக அதை இறக்கி தந்தார் காயத்ரியை. என்ன கொடுக்கும் காயத்ரி? ப்ரொடெக்ஷன், டைரக்ஷன், இல்லுமினேஷன் மூன்றும் கொடுக்கும். அதுக்காக பாதுகாப்பு இருக்கும், திசையை காட்டும், ஆன்ம ஒளியை நமக்கு அது விகசிக்கும்படி செய்யும். அந்த மந்திரத்தை அவர் தன்னுடைய தவத்தினுடைய கனலிலே தரிசித்து பூமியினுடைய நலனுக்காக இறக்கி தந்தார். உலகம் நல்லா வாழணும்ட்டு அவர் இறக்கி தந்தார். எனவே வானவர் மந்திரம் கேட்டும் புறங்கேட்டும், பிற நூல்கள் இருக்கு. இதல்லாம பிற நூல்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா? இணையான சாத்திரங்கள், வித்தைகள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் கேட்டும் பொன்னுரை மேனி எம் ஈசன் திறன் கேட்டும், அவனுடைய புகழை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய திறமைகளை பற்றி கேட்டும் பெற்ற சிவகதி தானேங்கிறார். அப்படித்தான் சிவகதியை அடைவது. ரொம்ப ரொம்ப நுணுக்கமான பாடல். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் டெக்னிக், எஜுகேஷன் டெக்னிக் எவ்வளவு சொல்றாங்களே, இந்த ஒரு பாடலை வச்சு நம்ம செய்து கொள்ளலாம், அதை புரிந்து கொள்ளலாம். அரங்கேட்டும் நீதிகள், இதுக்கு பேர் நூலறிவு. அந்தணர்வாய் மொழி கேட்டும், இது அறிவுரைகள், இதற்கு பெயர் உபதேச அறிவு. மரங்கேட்டும், தவிர்க்க வேண்டியவற்றை பற்றி பேசும் விதிநூல்கள், இதற்கு பெயர் எதிர்மறை அறிவு. எது செய்யக்கூடாதுன்னு தெரியணும், அதுவும் முக்கியம். வானவர் மந்திரங்கேட்டும், தேவர்கள் வாயிலாக வெளிப்பட்ட மந்திரங்கள், இதற்கு பெயர் சாதனை அறிவு. புறங்கேட்டும், பிற நூல்களை பற்றி கேட்பது, அதற்கு பெயர் துணை அறிவு, சப்ளிமெண்டரி நாலேஜ், காம்ப்ளிமெண்டரி நாலேஜ், சப்போர்ட் சிஸ்டம். சரி, பொன்னுரை மேனி எம் ஈசன் திறம் கேட்டும், எல்லாவற்றுக்கும் மேலான அவனுடைய புகழையும் மகிமையும் கேட்பதே. இதுதான் சிவகதி. எத்தனை அறிவுகள் இதுல சொல்ற பாருங்க. நூல் அறிவு, உபதேச அறிவு, எதிர்மறை அறிவு, சாதனை அறிவு, துணை அறிவு, நேராக இறை அறிவு. இந்த 5க்கு அப்பால் 6ஆக அதை வச்சார். இவ்வளவு அற்புதமான ஒரு பாடல்கள். தேவர் பிரான் தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார், அறிந்த பின் ஓதுமின் கேண்மின் உணர்மின், உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரேங்கிறார். ஆஹா, என்ன பாட்டு பாருங்க. தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிந்தார். யார் அறிந்து கொள்கிறார்களோ முதல்ல அறிஞ்சிருங்க. அறிய தலைப்படுபவர்கள் முதலில் அறிய வேண்டுவது தேவர் பிரானாகிய திவ்ய மூர்த்தியாகிய இறைவனை, சிவனை. முதல்ல அவனை அறிஞ்சிருங்க. அவனை அறிந்து கொண்ட பின் ஓதுமின் உணர்மின், ஓதுமின் கேண்மின் உணர்மின், உணர்ந்த பின், அப்படி உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. என்ன நுட்பமான ஒரு பாடல் வச்சிருக்காரு பாருங்க. இப்போ மகான்கள் முதலில் அறிந்தது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இறைநிலை, இறைவனைத்தான் அவர்கள் முதலில் அறிந்தார்கள். அதன் பிறகுதான் மற்றவற்றை அவர்கள் அறிந்தார்கள். அவனுடைய தன்மையை பிறகு புரிந்து கொள்ளுகிறார்கள். திருமூலர் சொல்லக்கூடிய இந்த வரிசை மிகவும் முக்கியமானது, நுட்பமானது. முதல்ல அவர் சொல்கிறது என்ன? அறிதல். தேவர் பிராந்தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார், அறிந்த பின்கிறார் முதல்ல. சரி, அதனால முதல்ல அவனை அறிந்து கொள்வது. அதற்கு பிறகு ஓதுமின்கிறார், ஓதுதல். அதற்கு பிறகுதான் அவனை பற்றி கற்றுக்கொள்வது. இவனுடைய தன்மை எப்படிப்பட்டது, இவன் யாவன், இவன் எங்கெல்லாம் நிரம்பி இருக்கிறான் என்று கற்றுக்கொள்வது. அப்போ இந்த அறிதலுக்கு எது துணையாக இருக்கு? முதல்ல அறிந்து அப்புறம் கற்கணுங்கிறாரு. கற்று அறிதல் தன் சொல்லுவோம். அறிந்து அப்புறம் கற்றுக்கொள்ளுதல் என்கிற வரிசை அல்லவா இங்கே வருகிறது. அப்படின்னா நம்பிக்கை தான் அறிவு, அன்பு தான் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. அன்பு, நம்பிக்கை இதுவும் கலந்திருந்தா ஒருவன் இருக்கான் என் மேல, எல்லாத்துக்கும் மேல அவன் தான் ஈசன், அவன் தான் மாகேசன், அவன் தான் எந்த கரம் நட்சத்திர மண்டலங்களை செய்ததோ அதுதான் இந்த நாற்றங்காலையும் செய்தது, இந்த நாணற்புல்லையும் செய்தது. அதுதான் நம்பிக்கை. அவன் என்னுள்ளும் இருக்கிறான், நான் பொத்தி பொத்தி பாதுகாத்துக் கொள்வேன், அவன் என்னை எப்பொழுதும் காப்பான். இது அன்பு. இந்த அன்பும் நம்பிக்கையும் கலந்த அறிதல். அவன் ஒருத்தர் இருக்காயா அப்படிங்கிறது அந்த அறிவு. அதனால்தான் அதை முதல்ல சொன்னார். பிறகு இவன் எப்படிப்பட்டவன், என்ன தன்மை பொருந்தியவன் என்று கற்பது, அது ஓதுதல்.
அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? ஓதுமின்னு சொல்லிட்டாரா, கேள்மீன் கேளு. நீ கற்றா பத்தாது, நீ கற்றது கைமண் அளவு. யாரு? பாட்டியே சொல்றாங்க. சரஸ்வதி கையில புத்தகம் அது மாதிரி இருக்கு. அதனால கேளு, நிறைய அவன் புகழை கேளு, அவனுடைய வீர பராக்கிரமங்களை கேளு, என்னெல்லாம் செய்ய வல்லவன், யாவும் வல்லான், எங்கும் உளான், எப்படி இருக்கிறான்றதை கேளு. அதற்கு பிறகு உணர்தல், அறிந்து கேட்டு, அறிந்து ஓதி கேட்ட பின் தான் உள்ள உணர முடியும் நம்மால. அதனால உணர்மின் அப்படிங்கிறார். உணர்ந்த பின் என்ன இருக்கு ஸ்டேஜ்? உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. அறிதலுக்கு அடுத்தது என்ன வச்சாரு? ஓதுதல் வச்சார். முடிவாக என்ன வச்சாரு? ஓங்கி நிற்பது. அப்போ அதற்கு இடையா என்ன வச்சாரு? கேட்பதையும் வச்சாரு, உணர்தலையும் வச்சார். என்ன அருமையான ஒரு வரிசை பாருங்க. நல்ல மனிதனுடைய உளவியல் சைக்காலஜி தெரிந்த ஒரு மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி தான் இது மாதிரி எழுத முடியும். அறிதல், ஓதுதல், கேட்டல், உணர்தல், ஓங்கி நிற்றல். இப்ப இன்னும் நீங்க இந்த பாட்டை நம்ம கூர்மையாக பார்த்தோமானால் இதுல படிகள் அறிதல் நம்ம 5 பார்க்கிறோம். அறிதல், ஓதுதல், கேட்டல், உணர்தல், ஓங்கி நிற்றல்னு. நுட்பமாக நம்ம பார்த்தோம்னா அந்த அறிதல் ஒரு படி அல்ல, ஓங்கி நிற்றல் ஒரு படி அல்ல. இடையில் இருக்கின்ற ஓதுதல், கேட்டல், உணர்தல் இவைதான் படிகளாக இருக்கின்றன. ஏன்னா ஓதி கேட்டு உணர்ந்த பின் ஓங்கி நிற்றல் என்பது விளைவு, அது தவிர்க்க முடியாத விளைவு, அது ப்ராசஸ் இல்ல, கம்ப்ளீஷன். அது அறிதல் என்பது ப்ரீரிக்வசிட், அது செய்தே ஆகணும். முதல்ல அந்த நம்பிக்கை இல்லாமல் வராது. நம்பிக்கை இல்லாமல் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அறிதல் என்பதை இன்றியமையாத ஒன்றாக வைத்தார். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இருப்பது இறைவன் ஒருவன் தான். இதுதான் நம்பிக்கை, அறிதல். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இருப்பது இறைவன் ஒருவன் தான், முறையா எதையும் நடத்துகிறான், முயல்வோருக்கே தெரிகின்றான், இரவும் பகலும் அவன் காட்சி, எதற்கும் அவனே ஒரு சாட்சி, உறவாய் பிரிவாய் வரும் வாழ்வில் ஒதுங்கி நடக்கும் அவன் ஆட்சி, உறவாய் பிரிவாய் வரும் வாழ்வில் ஒதுங்கி நடக்கும் அவன் ஆட்சி, கண்ணில் தெரிவதும் அவனேதான், காணாதிருப்பதும் அவனேதான், மண்ணில் வாழ்க்கை அவனால்தான், மனத்தில் நேசம் அவனேதான். மண்ணில் வாழ்க்கை அவனால்தான், மனத்தில் நேசம் அவனேதான். இப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். இதுல இன்னும் ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டா, இது அல்ல ஆத்மா நிலை, இது மனோநிலை தான். தேகம், மனது, புத்தி, சித்தம், ஆன்மா என்று அந்த கரண வரிசை நமக்கு பெரியோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதுல இப்ப நம்ம சொன்ன இவ்வளவும் ஆத்ம நிலை அல்ல, மனோநிலை தான். ஆனால் இந்த புரிதலுக்கும் ஆன்ம நிலை வசியமாவதற்கும் அதிக இடைவெளி இருக்க வேண்டியதில்லை. புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆன்ம நிலை வசியமாகிறது ரியலைசேஷன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது ரியலைசேஷனா மாறுவதற்கு பெரிய இடைவெளி அவசியம் இல்லை. இடைவிடாத நினைப்பு தான் இந்த புரிதலை ஆன்ம நிலை வசியமாகக்கூடிய தன்மையாக நமக்கு மாற்றும். இந்த புரிதல் தான் அந்த ஆன்ம விடுதலைக்கு அஸ்திவாரம். அதனால இந்த புரிதல் ரொம்ப அவசியம். இப்போ கீதையில ஸ்தித பிரக்ஞன் என்கின்ற மனநிலை சொல்கிறார் இல்லையா கண்ணன், அது முதல் படி. அது மாதிரி இங்க அறிதல் என்பது முதல் படி. இருக்கிறவன் அவன் தான், இருப்பது அவன் தான் எல்லாம் நடத்துகிறான். அந்த அறிவு இருக்கு பாருங்க, அதான் முதற்படி. இறைவன் இருக்கின்றான், எல்லாம் அவனருளாலேயே நடக்கின்றன என்றும், அவனை நம்பி பணிந்து கிடப்பதே என் பணி, யாவர் ஒருவர் அறிவார் அறிந்த பின் என்று திருமூலர் காட்டியிருக்கின்ற சொற்றொடரின் பொருள் இதுதான். இந்த அறிதல் இதுதான். அதுக்கு அப்புறம் ஓதுதல், அதற்கு பிறகு அறிதலுக்கு பிறகு ஓதுதல், அதாவது கடவுளை பற்றிய கல்வியை கற்றுக்கொள்வது. எல்லாம் அவன் சித்தம் சொல்கிறோமே, அவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது என்பதை நம்முள் ஆழ்ந்து சிந்தித்தல். குருநாதர் சொல்வார், ஷேரிங் ஹிஸ் கான்சியஸ்னஸ், ஷேரிங் ஹிஸ் இன்டென்ஷன். அவனுடைய சித்தம் எப்படியோ அதை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவனுடைய உத்தேசம் எப்படியோ அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய உத்தேசம் என்னவா இருக்க முடியும்? எல்லோரும் நலமாக வாழுங்கிறது அவனுடைய உத்தேசமா இருக்கும். அந்த உத்தேசத்தை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே எளியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் பரோபகாரிகளாக இருக்கிறார்கள். தனக்கென வாழா பிறக்குரிய ஆளுங்கிறாரு. எப்படி வருது? இறைவனுடைய உத்தேசத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், இறைவனுடைய சித்தத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், அதனால் வருகிறது.